பகவத்கீதை சத்சங்கத்தினுடைய 3வது விளக்க உரை. இது தலைப்பு பகவான் தரும் ஓமானம் மற்றும் உவமேயம் இரண்டத்தையும் விசாரணை செய்து அதை நமக்கு விளக்குவதற்காக ஆச்சாரியா ராஜா வந்திருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் 46வது ஸ்லோகம். 45:6 ஸ்பெஷல் மைக். ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷக்ருதம் வந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தக்ஷணாமூர்த்தயே நமக. ஷகணாவது ஷகணௌ புனத்து ஷகவீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாதீதமஸ்து மா வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ சுவாமி நான் எடுத்திருக்கிற தலைப்பு பகவான் தரும் ஓமானம் மற்றும் ஓமேயம் இரண்டையும் விசாரணை செய்க. இதுதான் தலைப்பு. இதுக்கு 46வது ஸ்லோகம் மட்டும்தான் சுவாமி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 45வது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பகவான் அப்படின்றத பார்த்துட்டு 46வது பார்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை விசாரம் பண்ணி ஓமேயம்னா என்ன, ஓமானம்னா என்னன்னு நம்ம விளங்கிக்கிறதுக்கு அது ஒரு தகுந்த ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம். இதில் அது தலைப்பு சுவாமி கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதுக்கு புக்கிலலாம் என்ன தலைப்பு தான், நிச்சய புத்தி பெற அறிவுரை. யாருக்கு? பகவான் அர்ஜுனனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. அதோட ஸ்லோகம் மந்திரம் என்னன்னா, த்ரைகுண்ய விஷயா வேதா த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்ய பவ அர்ஜுனா நிஸ்த்ரைகுண்ய பவ அர்ஜுனா நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்த்வந்தோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான் நிர்யோகக்ஷேம ஆத்மவான் சரி. இங்க பகவான் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கர்மயோகத்தின் மூலமா முதல் லைன் எல்லாரும் ஆக்டிவா தான் இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டார். திரைகுண்யனா 3 விஷயம்னா அதனால பெறக்கூடிய விஷயங்கள். அது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா வேதத்துல இருந்து எடுக்கப்பட்டது. இங்க வேதம் சாமி வர்றது எதை சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க கர்மகாண்டத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த திரைகுண்யம் எங்க இருக்க முடியும்? நிர்குணத்துல இருக்க முடியாது இல்லையா? கர்மகாண்டத்துல தான் இருக்க முடியும். திரைனா 3ன்னு சொன்ன என்னென்ன குணங்கள் நமக்கு தெரியும். சத்துவம், ரஜஸ், தமஸ். சத்துவம்னா என்ன? அறிவின்பம், அறிவு இல்ல அறியிற தன்மை, விளங்கிக் கொள்ளுதல். அருமையான வார்த்தை அது. 2வது ரஜஸ் அப்படின்னா செயல், இல்ல இன்னொரு விதத்துல ஆசைக்காக செயல். தமஸ் அப்படின்னு பார்த்தா அங்க செயல் இருக்காது, மோகம் தான் இருக்கும். ஏன்னா இங்க ரஜஸ்ல அவன் செஞ்சு அந்த ஆசை அடைய முடியாத நேரத்துல தமஸ்ல என்ன ஆயிடும்னா அது செயலை விட்டுருவான். ஆனா மோகம் மட்டும் விடாது, பற்று மட்டும் விடாது, அதை அடைஞ்சே ஆகணும். இதுதான் தமஸ். சரி, இந்த திரைகுண்ய விஷயம் 3 குணங்களோட விஷயம். என்னென்ன 3 குணங்களோட கலப்பு என்னென்ன வருதோ அதுதான்ப்பா இந்த கர்மயோகத்துல, இந்த வேதத்துல கர்மயோகம் பத்தி கர்மயோகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. 2வது அவர் அடுத்தது அட்வைஸ் கொடுக்குறாரு. என்னன்னா, நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த வேதம் முழுக்க முழுக்க இந்த முக்குணங்களால கலப்பு தான்ப்பா, அதோட விஷயங்கள் தான் எல்லாமே. அது நித்தியம் கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, நிர்ன்னு சொல்ல நிஷ்ன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமஸ்ல இருந்து ரஜஸ்க்கும், ரஜஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா சத்துவத்துக்கும் வரணும்ன்றது தான் அங்க நிர்ன்னு சொல்லல, குணங்கள் விட்டுடுன்னு சொல்ல. ஏன்னா விட்டுட்டா ஒரேடியா ஜம்ப் பண்ணி அதுல போக முடியாது. தமஸ்ல இருந்து தான்
ரஜஸ்க்கு, ரஜஸ்ல இருந்து தான் படிப்படியா சத்துவத்துக்கு போக முடியும். அதுதான் நிஸ்திரைகுண்ய பவ அர்ஜுனா. சரி, அது முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் எப்படி அதுக்கு வர்றது, எப்படி இது தமசுல இருந்து ரஜஸ்க்கும் ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கும் எப்படி வர்றது? நிர்துவந்தோ அப்படின்றார். துவந்தம்னா என்னன்னா இரட்டை, இருமைத்தன்மை, இரவு பகல், இன்பம் துன்பம், லாப நஷ்டம், எஜமான் வேலைக்காரன், அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேற நாங்க வேற, இந்த மாதிரி இருமை இருக்குல்ல, துவந்தோ அப்படின்னா இந்த இருமைகள் பத்தி தான் பேசுறாரு. இந்த இருமைகளை நம்ம விடணும். இங்க இந்த இடத்துல என்ன சொல்ல, நிர்துவந்தோ அப்படிங்கிற இந்த இருமைகளை விட்டாதான் நீ என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கொஞ்சமா தமசுல இருந்து ரஜஸ்க்கும் ரஜஸ்ல இருந்து சத்துவத்துக்கும் வர முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அடுத்த வார்த்தைக்கு வந்துடும், நிஸ்சத்துவ அஸ்தோ அப்படின்னு அந்த சத்துவ குணத்துக்கு நீங்க வர முடியும். சரி, முடிச்சிட்டாரு. அடுத்தது 4வது லைன்ல என்ன சொல்றாரு, ஏக சௌம அப்படின்றாரு. இதுல யோக சேமத்துல விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. நிர்னாலே விட்டுடு, அதை விட்டு விலகிரு. முதல்ல ஏக சோமம்னா என்னன்னு பார்க்கணும், யோக சோமம்னா என்னன்னு பார்க்கணும். யோக சோமம்னா ஒரு பொருளை ஈட்டுவதும், அது எதுக்காக ஈட்டுறோம், பாதுகாத்துக்கும் இன்பத்துக்கும், அதுக்கு தான் அந்த பொருளை ஈட்டுறோம். சரி, அந்த ஈட்டின பொருளை நம்ம பாதுகாக்கிறோமே, அதுல துன்பம் வந்துடுதா? எதுக்காக, அவன் இன்பத்துக்காக தானே ஈட்டினா, அதை பாதுகாக்கணும் போக்குல துன்பம் வந்துடுதா? முடிஞ்சிச்சு. அங்க ஏன் விடணும்னு சொல்றாருன்றதுக்காக புரியும். 2வது, இதுல அவன் பாதுகாப்பு தரும்னு நினைக்கிறான்ல, அந்த பொருளை ஈட்டி அது பாதுகாப்பு தரும்னு நினைக்கிறான்ல, ஈட்டினதுக்கு அப்புறம் அந்த பொருளை பாதுகாப்புக்குள்ள அவனுக்கு நிம்மதி போச்சா? எல்லாம் அவனுக்கு அந்த இடத்துல இழக்கிறான் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டா நம்ம என்னவா இருக்கலாம்னா, மனம் சாட்சாத் எதுல இருக்குன்னா சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும், ஆத்மாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியா வார்த்தை ஆத்மவாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனமும் கூட நிறைவடைஞ்சு உனக்கு ஏவல் செய்ய காத்துட்டு இருக்கும்ன்ற. எஜமான் சொல்லுங்க என்ன செய்யணும், இந்த ஒரு பூதகணம்லாம் வரும்ல, பணிஞ்சு கேட்கும், என்ன செய்யணும், கட்டளை இடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது மனமே என்ன சொல்லணும், அடுத்தது என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். நிறைவான மனம் தான் கேட்கும் அந்த மாதிரி, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு. மனம் யாருக்கு கட்டுப்பட்ட நிலையில இருக்கும், ஏக சேமம்லாம் இருக்கு இல்லைங்களா? அதை விட்டவனுக்கு, அவன் விட்டவன் யாரா இருப்பாங்க, தன்னை உணர்ந்தவனா இருக்க முடியும், அவனுக்கு தான் அது கட்டுப்பட்டு இருக்கும் அப்படின்னு இந்த மொத்த 4 வரியில சொல்றாரு. இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குணங்கள் அடிப்படையில வாழற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குணத்துல இருந்து தமசுல இருந்து ரஜசும், ரஜஸ்ல இருந்து சத்துவ குணமும் மேலோங்கி நின்று அப்புறம் நம்ம நிர்விகாரியா நிர்குணமா நம்ம ஆகலாம் அப்படின்றத சொல்றாரு. அதுவும் இல்லாத இங்க என்ன சொல்றாரு, வேதம் முழுக்க எதை பத்தி பேசிட்டு இருக்கு, இந்த குணங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, அதை விடு அது அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறாரு. இது நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு, நம்ம 46வது ஸ்லோகத்துக்கு இது பயனுள்ளதா இருக்குது. நான் அங்க போக்குள்ள சொல்றேன். இதோட பொழிப்பொறியை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அர்ஜுனா, மேலே கூறியபடி வேதங்கள் முக்குணங்களின் செயல்களால் ஆன போகங்களையும் அவற்றின் சாதனை முறைகளையும் பற்றி கூறுபவை. சிம்பிளா சொல்றார். இந்த 3 குணங்களும் அதால வரக்கூடிய செயல்களையும், அந்த செயல் பண்றதுனால வரக்கூடிய போகங்களையும், ஒரு செயல் பண்றான்னா அந்த செயலுக்கு உண்டான அவுட்கம் இருக்கும், அந்த அவுட்கம் அவன் அனுபவிச்சுதான் ஆகணும், அதோட விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும். இதை பத்தி தான் அது சொல்லுது. அவற்றின் சாதனை முறைகளை பற்றி தான் இந்த முக்குணங்களும் சொல்லுது. முழு வேதமும் அதை பத்தி தான் சொல்லுது. ஆகவே நீ அந்த போகங்களிலும் அவற்றின் சாதனங்களிலும் பற்று கொள்ளாதே. அப்படின்னா என்ன, குணங்கள் அற்றவனா இரு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி திடீர்னு அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆகி ஒரு சாதாரணமா நிலையில இருந்து அப்படி இப்படி இப்படி ஏறி போறது இல்லை, படிக்கட்டியா டக்குன்னு ஜம்ப் பண்ணி போயிட முடியுமா? இல்லை. தமசுல இருந்து ரஜஸ், ரஜஸ்ல இருந்து சத்துவம் அப்படின்னு, சத்துவம் வந்து அடுத்த நிலை நிர்குணம் தான் அப்படின்றத தெளிவுபடுத்துறதுக்காக தான் சுவாமி இங்க சொல்ற. மேலும் அடுத்த ஸ்டெப்ல சொல்றாரு பாருங்க, அடுத்த 2 லைனுக்கு மகிழ்ச்சி துன்பம் இரட்டைகள் துவந்தோ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு ஆட்படாதவனாக, 2த்துக்கும் ஆட்படாதவனாக. இது 2த்துக்கும் ஆட்படக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும், வெறுப்பு விட்டுறவங்களா இருக்கணும். அப்படித்தானே? ராகதோஷாதிகள் அற்ற நிலையில நம்ம இருக்கணும். அதுதான் அங்க சொல்றாரு. நித்திய பொருளான பரமாத்மாவிடம் நிலை பெற்று
அப்படின்னா இந்த குணங்கள் அற்ற நிலையில நம்ம எப்படி இருக்கோம்? நிர்குணங்களா இருக்கும். இப்ப பரமாத்மா தனியா ஒருத்தவங்க இருக்கிறாங்களா? நீங்களே தானே அது. அதை தான் அங்க தெளிவுபடுத்துறாரு. அப்போ இது அந்த பரமாத்மா டைப்னா என்னை உணர்ந்து என்னிலே அமையமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தான் மாத்திரமா இருக்கிறது நான் என்ன பண்ணணும்? இந்த 3 குணங்களும் அப்போ என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தமசுல இருந்து ரஜசம், ரஜஸ்ல இருந்து சத்துவ குணமும், சத்துவ குணத்துல இருந்து நம்ம நிர்குணமா. அப்போ இதுதான் வழி, இதுதான் மோட்சத்தையும் விடுதலையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. யோக சேமத்தை விடுறதுன்னா பொருள் சேர்ப்பது, அதை காப்பது. இதுலயே நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாருங்க. பொருள் சேர்க்கறது நம்மளுக்கு இன்பத்தையும் நம்மளுக்கு அதில் பாதுகாப்பையும் கொடுக்குதுன்னு நினைச்சு நம்ம கஷ்டப்படுறோம். காலம்பூரா இதே தான், எத்தனையோ ஜென்மங்களா இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது உண்மையாவே அதை கொடுக்குதான்னு கேட்டா, அதை பாதுகாக்கணும்னு ஒரு வரக்குள்ள அது என்ன பண்ணுது? துன்பத்தை தான் கொடுக்குது. அப்புறம் அதை பாதுகாக்க முடியாத கஷ்டத்தை தான் கொடுக்குது. பாதுகாக்க முடியணும், யாரோ அடிச்சுட்டு போயிடுவாங்களோ, திறந்துட்டு போயிடுவாங்களோ, எடுத்துட்டு போயிடுவாங்களோ, இந்த பயம் வருது இல்லையா? இது இப்போ அப்ப எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக அந்த பொருள் ஈட்டப்பட்டதோ அந்த நோக்கம் அவனுக்கு கிடைச்சுதான்னு கேட்டா கடைசி வரைக்கும் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த ஏகசேமம், யோகசேமம் சொல்றீங்களா, அதுல இருந்து விடுதலை ஆகத்தான் ஏகசேமம் அப்படின்னு சொல்றாரு. மேலும் அந்த ஏகசேமத்தை விரும்பாதவனாக, தனக்கு வசப்பட்ட மனம் உடையவனாக ஆகக்கடவான்னு சொல்றாரு. இந்த மனம் எப்படி தனக்கு வசப்பட்ட மனமா அது இருக்கும்? மனம் நிறைவா இருக்கும், மனம் சாந்தமா இருக்கும், மனம் அமைதியா இருக்கும். அப்படி இருக்க மனம் சாட்சாத்து ஆத்ம சைத்தன்யத்தையே பிரதிபலிக்கக்கூடிய தன்மையில அது இருக்கும். அப்படி இருந்தா தானே அது எந்த கட்டளை இட்டாலும் அதை செயல்படக்கூடிய தன்மையில அந்த மனமாகப்பட்டது இருக்கும். இந்த ஸ்லோகத்து மூலியமா ஒரு ஓமானம் ஓமேயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகல, அது தொடர்பு வரும். அடுத்த ஸ்லோகத்துக்கு 46வது ஸ்லோகம். அதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, உணர்வு இன்பம் அது தமஸ். உணர்வு இன்பத்துல இருந்து நம்ம செயல் இன்பத்துக்கு போறோம். செயல் இன்பத்துக்கு போனா அது ரஜஸ். அப்புறம் செயல் இன்பத்துல இருந்து அறிவின்பத்துக்கு போனா அது என்னது? சத்துவம். இப்படி நம்ம மாறினா கடைசியில நம்ம எல்லாத்துக்கும் விடுபட்ட நிலையில நம்ம இருக்கலாம்னு சொல்றோம். அடுத்த ஸ்லோகத்துல யாவாந்தர்த்த உதபானே, உதபானேனா தண்ணி, சர்வத சம்ப்ளுத உதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிரம்மணஸ்ய விஜானதக. இங்க என்ன சொல்றாருன்னா, உதபானேனா சர்வத உதபானேனா எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய தண்ணீர். உதபானேனா தண்ணீர், சர்வ உதபானேனா எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய தண்ணீர், ஒரு சமுத்திரம்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சம்லுதே உதகே அப்படின்னா ஒரு கிணத்து தண்ணி, ஒரு குளத்தண்ணி, ஒரு குட்டை தண்ணின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எல்லா பக்கமும் மழை பெஞ்சு வெள்ளக்காடா பெருகி இருக்கு மத்தியில இந்த கிணத்து தண்ணியும், இந்த குட்டை தண்ணியும், இந்த குளத்துல இருக்க தண்ணியும், இந்த மேல சூழப்பட்டிருக்க அந்த மழை வெள்ளத்தால பரவி கிடக்கிற தண்ணிக்கு மத்தியில கம்பேர் பண்ணக்குள்ள அது எந்த அளவுக்கு? ஒண்ணுமே இல்லைல்ல. அதுக்கு அடியில இருக்கும் இந்த கிணறுன்றது, அதுக்கு வெள்ளம் மூழ்கி இருக்கும். அப்போ இது யாது அர்த்தம் அப்படின்னு கேட்கிற முதல்ல என்பது யாது அர்த்தம். இது அது கம்பேர் பண்ணக்குள்ள இது என்ன? ஒண்ணுமே இல்லை. அதை எது கூட கம்பேர் பண்றாங்க? அடுத்தது அவ்வளவுதான்டா. இந்த கிணத்து தண்ணியில கூட அந்த மொத்தம் மூழ்கி இருக்கக்கூடிய சர்வ எல்லா பக்கத்துலயும் சூழ்ந்து இருக்கக்கூடிய வெள்ள தண்ணிக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இது என்ன அளவுக்கோ அந்த அளவுக்கு தான்டா சர்வேஷு வேதேஷு பிரம்மணசிய விஜானதக. அப்படின்னா பிரம்மத்தை உணர்ந்த ஆத்ம ஞானி இருக்கிறான் இல்லைங்களா, அந்த ஆத்ம ஞானிக்கு இந்த சர்வ வேதமும் 4 வேலை இருக்குல்ல, சர்வ வேதமும் அவனுக்கு எப்படின்னு கேட்டா அந்த கிணத்து தண்ணி அளவுக்கு தாண்டா அப்படின்னு சொல்றாரு. அந்த குட்டை தண்ணி அளவுக்கு தாண்டா, அந்த ஏரி தண்ணி அளவுக்கு தாண்டா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த தன்னை அறிந்த ஆத்ம ஞானி இருக்கான் இல்லைங்களா, அவனை எல்லா இடத்துலையும் சூழப்பட்ட அந்த சமுத்திரம் போல்
பரவி கிடைக்கிற தண்ணியா பாவிங்க. ரெண்டாவது, இந்த கர்ம ஞானம், கர்மயோகத்தை பண்றான் இல்லைங்களா, சர்வேஷு வேதேஷு, எல்லா வேதங்களிலும் பயின்று இருக்கிறான் இல்லைங்களா, அதான் கர்மகாண்டி. அவனை இந்த கிணத்து தண்ணி ஆத்து தண்ணியா வச்சு பாருங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த ஆத்ம ஞானம் பெற்றவனுக்கு நிகரா இந்த மொத்த வேதமும் கூட, இந்த கர்மகாண்டமும் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அதனால அவனுக்கு பெருசா பயனே கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா தான் இருக்கு. சரிங்களா? இத சாதாரணமா நம்ம குரு பரானந்த சுவாமிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கதை மூலியமா அதை விளக்குவாங்க. எப்படி விளக்குவாங்கன்னா, ஒரு பெரிய ராஜா இருக்காரு, அவரு பெரிய அரசாட்சி பண்ற ராஜா இருக்காரு. அந்த ராஜா என்ன பண்றாரு, திடீர்னு அந்த மொத்த சாம்ராஜ்யத்தையும் வெறுத்துட்டு உதறி தள்ளிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, காட்டுக்கு போயிடுறாரு சன்னியாசியா. எதுக்கு? ஆத்ம ஞானம் பெறறதுக்கு. அப்போ அவர் பழைய ராஜாவாயிடுறாரு இல்லையா. அந்த சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு புது ராஜா ஒருத்தர் வருவார். கண்டிப்பா வந்துதானே ஆகணும், அது ஆளணும் இல்லை அந்த சாம்ராஜ்யத்தை. அப்ப அந்த புது ராஜா வர்றார். அந்த புது ராஜா என்ன பண்றாரு, அந்த சாம்ராஜ்யத்தை பயங்கரமா ஆள்றாரு. கொஞ்ச காலம் ஆள்றாரு. ஆள்ன உடனே இவ்வளோ ஐஸ்வர்யம், இவ்வளோ பொருள், இவ்வளோ விஷயங்கள் அடங்கி கிடக்குது இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு எவனாவது போவானா, என்ன பண்ணியிருக்காரு இந்த ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. அவர் என்ன பண்றாரு, அவரை கூப்பிட்டு அவரை அழைச்சி, சுவாமி இங்க வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறாரு. அவர் வரார். வந்தவொடனே அரசாட்சியில் என்ன நடக்குதுன்னா, அவர் கேட்குறாரு, சுவாமி இதெல்லாம் துறந்துட்டு நீங்க போனீங்கல்ல, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு சுவாமி, நீங்க எந்த அளவுக்கு உங்களை பார்க்க முடியும்னு தெரியல, நீங்க இவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே திறந்துட்டு இருக்கீங்களே, நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுவாமி அந்த பழைய ராஜா சொல்றாரு, புதிய ராஜா கேட்டதுக்கு பழைய ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அல்ப ராஜ்யத்தை துறந்து விட்டு அல்பமே சற்று கூடம் இல்லாத, பாருங்க, அல்ப ராஜ்யத்தை துறந்து விட்டு அல்பமே சற்று கூடம் இல்லாத ஞான யோகத்தை அடைந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நீ வீரோ, அடுத்த ஸ்டேட் தான், நீ வீரோ அல்பமே மிகையா இருக்கக்கூடிய, அல்பமே முழுமையா இருக்கக்கூடிய ராஜ்யத்தை பற்றி கொண்டு எதை உதறி தள்ளுறோம், ஞானத்தை உதறி தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு, நீங்க தான் பெரிய ஆளு, ஏன்னா இது அல்பத்தை நீங்க உதறாத, அல்பமே சற்று கூட இல்லாததை நீங்க உதறிருக்கீங்க, ஞானத்தை உணர்ந்து உதறி தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஓமானம் ஓமேயம் ரெண்டு விஷயத்தை பத்தி சுவாமி விசாரிக்க சொல்லியிருக்காரு. இந்த ஓமானம் ஓமேயம் எதை பத்தி பேசுதுன்னா, ஓமானம்னா என்ன, ஓமேயம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ஓமானம்னா என்ன அப்படின்னா, சந்திரனை போல் முகமுடையவன். இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. சந்திரனை போல் முகமுடையவன் ரெண்டு இருக்கு. இப்போ சந்திரன்ன்றது என்னன்னா ஓமானம். எதுக்கு ஓமானம்? இந்த முகத்துக்கு. சரி, அடுத்தது ஒரு சாராரை மட்டும் பார்த்தா எப்படி, இந்த பக்கம் கயல் விழியால் அப்படின்னு சொல்றோம், மீன் போல் கண்ணுடையவள் அப்படின்னு சொல்றோம். இங்க கண்ணாகப்பட்டது என்னது, ஓமேயம். அந்த மீனாகப்பட்டது ஓமானம். இது என்னன்னு நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க பாருங்க, மூணு விஷயத்த நம்ம சொல்றோம். முதல் ஸ்லோகத்துல கர்மகாண்டம் ஃபுல்லா திரைகுணம், முக்குணத்தால் ஆக்கப்பட்டது. ஞானகாண்டம் நிர்குணம், குணமே அற்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குணம் அற்றதுல இருந்துதான், இந்த நிர்குணத்துல இருந்துதான் இந்த குணம் உடையதெல்லாம் தோன்றி இருக்க முடியும். அப்போ இந்த சகுனம் எதை காமிக்குது, அந்த நிலா முகத்தை காமிக்குது இல்லையா, அந்த மீன் கயலாட கண்ணை காமிக்குது இல்லையா, அதே போல இந்த சகுனம் எதை காமிக்குது, நிர்குணத்தை காமிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஓமான ஓமியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இங்க வரும், இந்த கடல் தண்ணிக்கு, அப்போ அதுக்கு கீழே இருக்கிற இந்த கிணத்து தண்ணி, ஆறு தண்ணி, குளத்தண்ணிக்கு வரும். இப்போ
இந்த கடல் தண்ணி ஃபுல்லா ஆத்ம ஞானம் பெற்றவன் யாரோ, ஞானி யாரோ, ஜீவன் முக்தன் யாரோ அவனை குறிக்குது. இந்த முழு வேதமும் இருக்குல்ல, அதாவது கர்மகாண்டம், அது எதை குறிக்குதுன்னா சின்ன கிணறு, ஏரி. பாருங்க எவ்வளவு அழகா நம்மளுக்கு இது மாதிரி எப்படி டீச் பண்ண முடியும்? சங்கர சுவாமிகளால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். எப்படி அழகா பாருங்க. அது கம்பாரிசனா வச்சுட்டு இப்ப பாருங்க, அப்போ ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வேதம்ன்றது எம்மாத்திரம். இந்த எம்மாத்திரம்னா இந்த கிணத்து தண்ணி மாதிரி, இந்த குட்டை தண்ணி மாதிரி தான். அந்த எல்லா பக்கமும் நாலா பக்கமும் சூழ்ந்து இருக்க தண்ணிக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இது ஒண்ணுமே இல்லை அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு எடுத்து சொல்றாரு. இதுதான் ஓமானம் ஓமியம். அப்போ பாருங்க, இப்போ ஃபைனலா ஒரு இதுக்கு வருவோம். இப்போ கடல் தண்ணியை வச்சுக்கிட்டோம், எல்லா பக்கமும் சூழ்ந்து இருக்கிற தண்ணி கிணத்து தண்ணியை வச்சுக்கிட்டோம். அப்புறம் அங்க என்ன வச்சுக்கிட்டோம்? நிர்குணம் சகுனத்தை வச்சுக்கிட்டோம், 3 குணம் உடையது. சரி, இங்க என்ன பண்றோம்? சந்திரன் முகத்தை வச்சு பார்க்குறோம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் கண்ணையும் கயல்ன்ற மீனையும் வச்சு பார்க்குறோம். இது எல்லாமே ஓமானம் ஓமயம் தானே. அப்போ பிரம்மம் ஆத்ம ஞானத்தை உணர்ந்து பிரம்மஞானியா ஒருத்தன் இருக்கிறான்னா அவனோட ரெப்ளிகேட் தானே எல்லாமே. எதை பார்த்தாலும் இவனை தானே குறிக்குது. இவன் இல்லாத அதெல்லாம் இருக்குதா? அப்போ மண் இல்லாத பானை இருக்க முடியுமா? பானைகளை பார்க்கும் போதே மண்ணுன்னு களிமண்ணுன்னு வந்துடணுமா இல்லையா? சரி, ஆபரணங்களை பார்க்கிறோம். ஆபரணங்களை எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள அது எதை ரெப்ளிகேட் பண்ணுது? அப்போ இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் மொத்த ஜகத்தையும் பார்த்தா எதை ரெப்ளிகேட் பண்ணுது? அவ்வளவுதாங்க. அதுதான் பகவான் தரும் ஓமானம் மற்றும் ஓமே. இது ரெண்டுத்தையும் விசாரணை செஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. நன்றிங்க.